ஒன் பஞ்ச் மேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 13 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 14ல இருக்கும். ஸோ சால்வ் பண்ணலாமா? பின்னாடி பாரா விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இந்த முகத்தை அவங்க பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஆஹா, நீ சொல்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு நடுங்குது. இருந்தாலும் உன்னைய பார்த்ததுக்கு நான் செம்ம லக்கி. உண்மையை சொல்லட்டுமா, ஒரு காலத்துல நான் உன் ஃபேனா இருந்தவ இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் குஜாலா இருப்போமா அப்படின்னு மாஸ்க கழட்டுவாளா? இது கேட்டோன்னா நம்மளே சரியான காண்டாயிரும். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. ஒருவேளை நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இவங்களை விட்டுறேன். என்ன சொல்ற? அடி, இன்னும் மட்டும் ஒரு ஆஃபர் இருக்கு, நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா? இவங்க கூட சேர்ந்து நீனு சாக தாண்டி போற. என்னடா சொல்ற? அமை மாஸ்க், நீ எனக்கு வேணும். எனக்கு திரும்ப திரும்ப மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்யூஷன் வச்சா முடிப்பான்? எனக்குமே அது என்னன்னு பெருசா தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவன்கிட்ட ஏதாச்சும் சீக்ரெட் இருக்குடா. அந்த டெக்னிக்கை நம்மள்ட்ட காட்டக்கூடாதுன்னு நம்மள போக சொல்லியிருக்கான். எனக்கு அந்த டெக்னிக் தெரியும். அவர் மைக் வச்சு பாட போறாரு, பாடி அவங்களை திருத்த போறாரு. இந்த போட அவ சாட்டி அடிக்க வேகமா வந்துட்டு இருப்பாங்களா? டக்குனு நம்மால் உள்ளார பூந்து நீ யோசிக்கிறே இல்லையான்றது கூட தெரியாது, அப்படியே பிச்சு போட்டு போயிருவான். இப்படி யோசிச்சு பாருங்க, அவங்க ஹியூமன்ஸ், லைக் அவங்க சிவிலியன்ஸ். கொஞ்சம் நினைச்சிருந்தா அப்படின்னா அவங்களை மாத்திருக்க முடியும். பட் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டான். இவன் நான் பார்த்தவன் கிடையாது, அவன் வேற இவன் வேற கொய்யாடா அப்படின்னு சொல்லி வேகமா அவன் மேல சாட்டையை விரிக்க, அப்படி அதை தட்டு விட்டு செம்ம கான்ல வருவான். எது என்னோட விப்பே அவனை அஃபெக்ட் பண்ணலையா? சரி வெயிட், நான் சரண்டர் ஆயிடுறேன், என்னை மன்னிச்சிரு. அமை மாஸ்க், நீ என்ன சொல்ற நான் கேட்குறேன். அப்படியே அவளை பிடிச்சி, அப்ப சத்துரு. என்ன எலவுடா இது? பிசிக்ஸ்லாம் இப்படியாடா ஒர்க் ஆகும்? இது எப்படி அவருக்கு சரிக்கும்? ஏப்பா, எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்க கூடாது ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து கிளம்புறது நல்லது. அங்கேயிருந்து இங்கே அப்படியே வந்துட்டு இருக்கப்ப நிறைய மாஸ்டரை பார்ப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே வருவானுங்க. ஒரு சமயத்தில் என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட அப்படியே உடஞ்சி விழுவும். கீழே பார்த்தா இன்னொருத்தர் இருப்பான். இவன் யாருன்னா டெவில் ஆங்கர்னு சொல்லிட்டு டீமன் லெவல் த்ரெட்டு. ஜஸ்டிஸை காப்பாத்துற ஹீரோ வந்துட்டாங்க போல இருக்கு. உங்களை என் முடியோட பின்னி பிணைக்க போறேன்டா. என்னடா அது, எனக்கு இப்பெல்லாம் தோணவே கூடாது. அவ நீ செடியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹீரோ, அவன் ஒரு மாஸ்டரு. நான் அவன் மேல லவ்லாம் விழக்கூடாது. காமா, எனிமியோட எபிலிட்டி எதுன்னு நமக்கு சுத்தமா தெரியாது. உன்னோட ஹிகுகனை யூஸ் பண்ணு. காமா, அச்சா, அவன் மறுபடியும் லவ்ல விழுந்துட்டாடா. அடியே பைத்தியம், என்னடி பண்ணிட்டு இருக்க? யாரை பார்த்து பைத்தியம்னு அப்படின்னு சொல்லி இவங்களே சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இங்க பாருங்க, இந்த டைம்ல நம்ம சண்டை போட முடியாது. நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் மத்த அடைச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இங்க வந்ததுக்கான ஒரே காரணம் அப்படிங்குது, நம்ம மாஸ்டருக்கும் நம்ம மாஸ்டர் கூட வேலை பார்க்குறவங்களும் ஒரு ஹெல்ப்பா இருக்கணும் தான். இந்த போட்டு அட்டாமிக் சமுரையா இன்னொருத்தர வச்சு செஞ்சுட்டு இருப்பான். எனக்கு வேற வழி தெரியல. நான் ஏதோ உன் மேல காதல விழுந்தாலும் நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன் ஹிகுகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை போடுவா. ஆக்சுவலா அந்த ஹிகுகன் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னா, காத்துல அப்படியே சைத்து மட்டும் யூஸ் பண்றது. ஐ மீன், காத்துல ஒரு வீசு வீசுவாங்க, சைத்து மட்டும் வந்து போய் அடிக்கும். இதை வந்து நார்மல் ஹியூமனால செய்ய முடியாது, ஏன் சூப்பர் ஹியூமனாலே செய்ய முடியாது. இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டெக்னிக் போல இருக்கு. குளத்துல இருக்க தவளைக்கு கடலை பத்தி தெரியுமா? அதே மாதிரிதான் ஏ கிளாஸ் ஹீரோஸ்க்கு முடிய பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வரதை அப்படியே முடியாத டாக்கிள் பண்ணிட்டு இருப்பா. இல்ல, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. முடி வச்சு தடுத்திருக்கானா? காமா, அவன் பின்னாடி பாடு. டக்குன்னு முடி வந்து அவன் மண்டையில போட ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பா. நம்ம எனிமியோட வெப்பன் முடிதான். அது ரொம்ப தின்னாவும் ரொம்ப ஈஸியா வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு. நம்மளால ஒரு சிங்கிள் அட்டாக்க கூட வாங்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவனால வைட் வெரைட்டி ஆஃப் அட்டாக் அவங்களால போட முடியும். உங்க கழுத்தை சுத்தி இழுக்கிறது, உங்களை கட் பண்றது, உங்களை வெட்டுறது, உங்க உடம்புக்குள்ள பூந்து வெளில போறது, உங்களை மாட்டு வைக்குதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா யூஸ் பண்ண முடியும். என்னதான் நம்மளோட அவனுக்கு அட்வான்டேஜ் இருந்தா கூட என் பேர் மேல சத்தியமா சொல்றேன், அவனை நான் கொல்லுவேன். நீ பேசுறது என் இதயத்தை அப்படியே ஒட்டச்சின்னு ஒருக்குது. இருந்தாலும் என் லாங்கார அதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க லாங்கார விட்டுட்டு இருப்பான். நம்மால் கண்ணை முடிட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன நடந்தாலும் சரி, கண்ணை மூடி திறக்காதீங்க, அந்த முடியில இருக்க கொலைவரை நினைச்சு சண்டை போடுங்க, அதை வச்சு உங்க ரிஃப்ளெக்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி இவங்க சண்டை போட, அவனா சும்மாவே இருக்க மாட்டான். முடிய கண்ட மினிக்கு அமைச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு மனுஷன்டா 1,00,000 முடி வரைக்கும் இருக்கும். நம்மள்ட்ட வெறும் 3 ஸ்வாடு தான் இருக்குது. நம்ம மேல ஒரு சிங்கிள் முடி பட்ட கூட நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. அந்த முடி நம்ம ஆர்கன் வரைக்குமே போகலாம். ரொம்ப பெரிய பிரச்சனை, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி மாத்தி சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. பட் இவங்க என்னதான் சண்டை போட்டாலுமே ஒரு சமயத்துக்கு மேல இவங்க கத்தில மாட்ட ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாஸ்டர் என்ன யோசிப்பாரு? மாஸ்டர், அந்த ப்ராபஸியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ப்ராபஸியாடா, பர்சனலா சொல்லணும்னா எர்த்த அந்த அளவுக்கு ஒன்றும் டேஞ்சர் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நான் இந்த ரைடுக்கு வரதுலேருந்தே என் மனசுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல போய் நாங்கள் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ஹியூமனிட்டியாலேயே அந்த மாஸ்டர் தடுக்க முடியலன்னு என்ன பண்றது? ஒருவேளை அந்த மாஸ்டர் ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப கோரமா இருந்தா என்ன பண்றது? இந்த சமயத்துல
நீங்க என்ன பண்ணுவீங்க மாஸ்டர்? நல்ல கேள்வி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஹியூமன் லிமிட்டை சர்பாஸ் பண்ண வேண்டியதுதான். இதுதான் அவர் சொன்னாரு. எஸ் கிளாஸ் ஹீரோவானா டாட்சுமாக்கியும் சரி, நம்ம மாஸ்டர் சரி, பிக்கர்டும் சரி, ஆல்ரெடி அவங்க லிமிட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. நம்ம இதை இப்ப பண்ண போறோம். என்ன இருந்தாலும் சரி, இது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம லிமிட்டை நம்ம பிரேக் பண்ணுவோம். அவன் கரெக்டா சொன்னான்னு சொல்லிட்டு 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டைக்கு ரெடி ஆவாங்க. சரி, அப்கோர்ஸ் இது இங்க நடந்துட்டு இருக்க. திடீர்னு ஒரு இடத்துல டமால்னு வெடிக்கும். என்னடான்னு பார்த்தா புரி பேசுனாரு. யாரா அவன்? இவனுக்கு என்ன அடிச்சாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது. யாரா அந்த மான்ஸ்டர்ன்ற மாதிரி அவங்க இவனை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. ஒரு வழி தப்பா இருக்குமோ? நம்ம ஹீரோ சொன்னபடி நம்மளால இவனை தோக்கடிக்க முடியணும். ஆனா ஒருவேளை அவன் தப்பா கணக்கு போட்டிருந்தானா? இவன் ஹியூமன் தானா? எலக்ட்ரிசிட்டி, சூப்பர்சானிக் வேவ்ஸு, ஐஸு, ஹீட்டு, விண்டு, பாய்சனு, பாராசிட்டிக் எக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பானுங்க. நம்ம ஆளுக்கு ஒன்றுமே இருக்காது. இதுக்கே சர்ப்ரைஸ் ஆனா எப்படி? நீங்க கேட்கறதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். என்னோட காதல் கடல் போல ஆழமானது. எந்த அளவுக்கு வழியை கொடுத்தாலும் தாங்கிக்க அளவுக்கு சக்தி இருக்குது. இதுக்கு பேர் தான் ஏஞ்சலுக்குன்னு சொல்லுவேன். என்னடா பேசிட்டு இருக்கா? ஐயோ இவ கூட சண்டை போட முடியாது. வாங்க ஊரை கட்டுவோம். என்ன தைரியண்டா உங்களுக்கு? ஓடுறீங்களா? அப்படியே எல்லாத்தையும் உரிய நம்மளும் ஒரு மாதிரியா மார்க்கமா மாறிட்டு இருப்பான். அவங்க உன் கூட சேர்ந்தவங்க, அவங்க மேலேயே உனக்கு லவ் இல்லையா? அந்த போட்டு அவ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அட்டாக்க கூட பயங்கரமா இருக்கும். பட் நம்மால் பெல்லி டான்ஸ் ஆடுற மாதிரி அசால்ட்டா தடுத்துட்டு இருப்பான். என் பேக்கு நான் எந்த ஒரு எபிலிட்டி அப்சர்வ் பண்ணாலும் நான் பின்னாடி போற வரைக்குமே அது எனக்குள்ளதான் இருக்கும். அது போதுண்டா எனக்கு. அதை வச்சு அவங்க ஹீரோஸோட ஜோலியை முடிக்கிறேன்டா. ஆஃப்டர் ஆல் இம்மோர்டல் பீயிங்ன்ற ஒருத்தனே கிடையவே கிடையாது. அப்படியே அந்த அட்டாக் இவன் மேல வந்து அடிக்க, அப்பாடி என் சொட்டரை எப்படியே காப்பாத்திட்டேன். இது போதுண்டா எனக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டை தெரியும், அவனுமே இம்மோர்டல் தான். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, நீ அவங்க கூட போய் சண்டே போட முடியாது. அவங்க கூட கம்பேர் பண்றப்ப நானே ஒரு நார்மலான ஹியூமன் மாதிரி தான். நீ உன் வாய விடுறதுக்கு முன்னாடி உன் முன்னாடி இருக்க இந்த அடல்ட் மேல ஃபர்ஸ்ட் தோக்கடி, அப்புறம் அவங்கள போய் தோக்கடி. எது? ஏன் முன்னாடி நிக்கிறது ஒரு அடல்ட்டா? நீ ஒன்னும் அடல்ட் கிடையாதுரா. நீனுமே ஒரு மாஸ்டர் தான். எப்படி இருந்தா என்ன? உடம்பு ஆட ஆரம்பிச்சிருச்சு, ஆகனில கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி வேணாம அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்டுமே உன் மேல ட்ரை பண்ணிருக்கானுங்க. நீ என்னதான் இதெல்லாம் லவ்வால் நடந்துச்சுன்னு சொன்னா கூட உடம்பு அதை தாக்கு பிடிக்கல. அப்படிங்கிறப்ப இவன் என்ன பண்ணுவானா, பக்கத்துல ஒரு தூண் இருக்கும், அதுல போய் கைய வைப்பான். கையதான் வைப்பான், அது இடிச்சு விழுந்து சதறும். என்னடா பண்ண? என்ன மாதிரியான பவரா இது? காதல் எனக்கு இன்னொரு அற்புதத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. இதுதான் என்னோட புது பவரு. வைப்ரேஷன் ஏஞ்சல் டிசெண்டன்ட் சொல்லிட்டு ஒரு பவரை கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். டார்க் ஏஞ்சல் ரஸ்ன்னு அப்படியே ரெக்கையை விரிச்சு வேகமா போக, நீ உண்மையிலே ஒரு மாட்ஸ். அவ்வளவுதான், அதோட ஜோலி சுத்தமா முடிஞ்சிரும். ஒரே அடி ஜோலியை முடிச்சுட்டுருவான். ஓஹோ பார்த்தியா, மான்ஸ்டரே அவனை பார்த்து மான்ஸ்டர்னு சொல்லுது. ஆமாண்டா, உண்மையிலே அவன் ஹியூமனே கிடையாது. இந்த வாய்ஸ் இது எங்கேயோ கேட்ட வாய்ஸ். அவனை பத்தி நம்மளோட மத்த யாருக்காச்சும் தெரியுமா? அவன் தூங்குறப்ப ஷார்ப்பான ரேசர் பிளேட வச்சு வெட்ட பார்த்தோம். ஆனா என்ன பண்றது, அவன் ஸ்கின்னு செம்ம டஃபா இருக்குது. இன்னைக்கு அவன் கண்டிப்பா சாவான். நம்ம ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த ரிவெஞ்ச் இன்னைக்கு வரப்போகுது. இப்பதான்டா ரிவெஞ்சுக்கான டைமே. யோ பாஸ், ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்களை அடிக்கிற அடியில கையால சாவ போற நீனு. புரி பிரசனர் எங்களோட ரொம்ப வெறுப்பான எதிரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். லவ் யூ so much.